அனைவருக்கும் வணக்கம். வீக்லி ரிப்போர்ட், போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டினுடைய வியூ பார்க்கலாம். இந்த வாரத்துக்கான லெவல்ஸ் நம்ம சண்டே வீடியோவில் அப்லோட் பண்ணியிருந்தோம். என்ன நிஃப்டி இதுவும் பேங்க் நிஃப்டி இதுவும் இது எல்லாமே நம்ம மேக்ஸ் அடிப்படையில் எடுக்கக்கூடியது. ஃபஸ்ட்டு நிஃப்டி பார்த்துருவோம். 22,122 செல்லு, ஸ்டாப் லாஸ் 22,212 சொல்லியிருந்தோம். அங்கேருந்து மார்க்கெட் அங்கே போகவே இல்லை, அதுக்கு முன்னாடியே இங்கேருந்து திரும்பிடுச்சு. கரெக்டுங்களா? அப்போது நம்ம என்ட்ரி கிடைக்கல. ஓகேங்களா? இந்த வீக்கு அங்கே என்ட்ரி பிளேஸ்க்கு வரல. அது ஏன் வரல அப்படிங்கிறத மந்த்லி வியூ பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு என்ன காரணன்றது தெரியும். அங்கே வந்திருந்தாலும் எடுத்துருக்கலாம், வராதனால தவிர்த்துருங்க. சரி, அடுத்தது பை 21,588 ஸ்டாப் லாஸ் இது. அப்போது இந்த இடத்துக்கும் வரல. அப்போது இந்த வீக் நம்ம என்ட்ரியே எடுக்கல பொசிஷனலி இந்த வீக்லி லெவல்ஸில். ஓகேங்களா? ஆனால் மந்த்லியில் என்னவா இருக்கும் செக் பண்ணி பாருங்கள். நம்ம மந்த்லி வீடியோ ஃபஸ்ட்டாக போட்டிருக்கோம் இல்லையா? அது என்ன ட்ரெண்ட் இருந்ததோ அதுக்கான டார்கெட்டை அது ஃபினிஷ் பண்ணியிருக்கு. சரி, இது நிஃப்டி. பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி 47,028க்கு போனால் செல்லு. ஓகேங்களா? மார்க்கெட் இங்கே தான் இருந்தது வீக் முடியும் போது. அடுத்தது சப்போர்ட் 25,252. மார்க்கெட் கீழே தான் வந்திருக்கு. வந்த உடனே நம்ம புள்ளியை டச் பண்ண உடனே 250 பாயிண்ட் ப்ராஃபிட் கொடுத்துருப்பாருங்க. இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல 250 பாயிண்ட் டச் பண்ண உடனே பாருங்க ஏறி ப்ராஃபிட் கொடுத்துருச்சு. அதுதான் ஏன் அந்த புள்ளிகளில் நடக்கும் அப்படிங்கிறதுக்கான நம்ம எப்போ வாரத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்டோம். ஆனால் அது என்னைக்கு ஆகுது? 8ஆம் தேதி நேற்று இந்த இடத்துல டச் பண்ணி ப்ராஃபிட் கொடுக்குது. க்ளோசிங் வச்சுட்டாங்க கீழே. அப்போ இங்கே எடுத்தது ப்ராஃபிட்டும் நம்ம புக் பண்ணியிருப்போம். க்ளோஸ் வச்சிருந்தா என்ட்ரி எடுத்திருந்தா வெளியவும் போயிருப்போம். எகைன் அடுத்த நாள் அது பை ட்ரிகர் ஆகி அதுவும் போயிட்டு இருக்கு. ஆனால் நமக்கு ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்கக்கூடாது. ஓகேங்களா? இதில் 250 பாயிண்ட் ப்ராஃபிட். நான் எப்பவுமே சொல்லுவேன், நிஃப்டியில் மினிமம் 100 பாயிண்ட், பேங்க் நிஃப்டியில் மினிமம் 180 பாயிண்ட்ஸ் மினிமம் டார்கெட்ஸ். ஃபர்ஸ்ட் டார்கெட் அது கண்டிப்பாக கிடைக்கும். அதை நீங்கள் இத்தனை வாரங்களில் பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு தெரியும். எப்பொழுது பண்ணாலும் எட்ஜிங் இல்லாமல் பண்ணாதீங்க. எட்ஜ் எடுக்காம இந்த பொசிஷனல் லெவல் பண்ணாதீங்க. ஆப்ஷன் பையிங்கிறது டோட்டலி வேற, இது வேற. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை வச்சு ஆப்ஷன் பையிங் எல்லாம் பண்ணக்கூடாது. எட்ஜிங்கோட ஃபியூச்சர்ல பை பண்ணிட்டு பண்ணணும். அப்படி பண்ணாதான் இது சிறந்தது இல்லையா? ஆப்ஷன்லேயே எட்ஜிங் கூட பண்ணணும். பையிங் எல்லாம் இதை வச்சு பண்ணக்கூடாது. ஏன்னா இது வீக்லி லெவல்ஸ். பையிங் எல்லாம் பண்ணீங்கன்னா உங்க ப்ரீமியம் சும்மா கொடுக்குற மாதிரி ஆயிடும் உங்களுக்கு பணம். ஓகேங்களா? அப்புறம் அடுத்த வாரத்திற்கான லெவல்ஸ் நான் சாட்டர்டே சண்டேல என்னைக்கு ஃப்ரீயா இருக்கணும் அன்னைக்கு நான் எடுத்து வீடியோ லெவல்ஸ் போடுறேன். அப்போ நெக்ஸ்ட் வீக்குக்கான லெவல்ஸ் அந்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.